இருக்கா? இல்லை இருக்கு. சரி பரவாயில்ல. சீரோடும் சிறப்போடும் சேலம் தமிழ்ச்சங்க வளாகத்திலே அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமிக் அறக்கட்டளையின் சார்பாக சங்கமம் 12 முப்பெரும் விழா. இந்த விழாவிலே 3 நிகழ்வுகளாக, நிகழ்வு 1, நிகழ்வு 2, நிகழ்வு 3 என்ற அளவிலே மாலை வரை இந்த நிகழ்ச்சியை முன்னின்று சீரோடும் சிறப்போடும் இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டுமல்ல, மாதம் ஒரு நிகழ்ச்சியாக இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் புதியதாக துவங்கி பதிவு செய்த நாள் முதல் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் அமைப்பினுடைய தலைவர் கல்வியாளர் முனைவர் கோவிந்தராஜ் அவர்களே, அவருக்கு பெரும் துணையாக இருந்து கொண்டிருக்கிற செயலாளர் கவிஞர் வாமு ரவி அவர்களே, பொருளாளர் பழனிவேல் அவர்களே, அரங்காவலர்கள் தமிழ் திரு சி ஜெயராமன் அவர்களே, அரங்காவலர் தமிழ் திரு அன்புவழி அசோகன் அவர்களே, இங்கு மேடையிலே நான் சமீபத்திலே சென்னையிலே தான் கோவிந்தராஜ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கும் நான் நிகழ்ச்சியிலே புத்தக கண்காட்சியிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவரோடு இருந்தாலும் ஆண்டிலிருந்து இன்று வரை நல்ல நட்போடு உறவோடு இருந்து கொண்டிருக்கிற இங்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து அமர்ந்திருக்கிற கவிமாமணி முனைவர் ஆசிரியர் செங்கரும்பு திங்களிதழ் சென்னை தாமரை பூவண்ணன் அவர்களே, தமிழ் திரு கருங்கல் கி கண்ணன் அவர்கள் நிறுவன தலைவர் தமிழெண்ணை தமிழ்ச்சங்கம் கன்னியாகுமரி அவர்களே, இங்கு அண்ணார் மோகன் அவர்கள் வரவில்லை சூழ்நிலையின் காரணமாக. தொடர்ந்து இதுக்கு நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கிற ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் மோகன் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து நிலையில் இருக்கிற நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, சான்றோர்களே, நேரத்தினை கருதி நான் தருமபுரியிலே ஒரு திருமண விழாவிலே 11 மணிக்கு நான் கலந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று நான் முழுமையாக இங்கு இருக்க இயலாது. நான் துவக்கி வைத்து பேசிவிட்டு செல்கிறேன் என்ற அனுமதியோடு உங்களிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த போன்ற நிகழ்ச்சியில் என்னிடத்திலே தேதியை கேட்டு குறிப்பிட்டு நான் வருவதாக உறுதி கொடுத்து விட்டால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் இது போன்ற நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு முழுமையாக இருக்க முடியாவிட்டாலும் நான் இதை துவக்கி வைத்து இதை நடத்துகின்ற அந்த நிர்வாகிகளை பற்றியும் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக என்ன சிந்தனைக்காக எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்கள் வழியாக தெரிய வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக நான் பேசி சொல்வது உண்டு. அதன் அடிப்படையிலே இங்கு நான் அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு சில செய்தியை நான் சொல்ல வேண்டும். ஒரு கல்வியாளர், சமூக ஆர்வலர், நான் சார்ந்திருக்கிற தொகுதியை சேர்ந்தவர், கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், நல்லவர், பண்பாளர், ஒழுக்கமானவர், நேர்மையானவர், லஞ்சலாவண்யம் இல்லாதவர், எல்லோரும் கல்வி பெற வேண்டும், அதன் வாயிலாக வேலை செல்ல வேண்டும், பயிற்சி, அதற்கான வேலைக்கு உண்டான பயிற்சி, யூனிக் அகாடமிக்கை வைத்துக்கொண்டு அதற்கான பயிற்சி, வழிகாட்டுதல், தேவைப்பட்டால் பண உதவி மற்றும் தமிழ் பணி டெல்லி வரை சென்றெல்லாம் போராடி வந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் நான் முதலாவதாக இங்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சங்கம் துவங்குவது என்பது ஒரு பெரிதல்ல, துவங்கிவிடலாம். அதை தொடர்ந்து வழி நடத்துவது என்பது மிக சிரமம். நிறைய சங்கம் நான் பார்த்திருக்கிறோம். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும். எனக்கெல்லாம் பொது வாழ்க்கை 1980 இருந்து நாங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கிறோம். நிறைய சங்கங்கள், பல்வேறு வகையான சங்கங்கள். இது தமிழ் சங்கம்.
கவிஞர் பெருமக்கள் உள்ள அரங்கு மற்றும் மற்ற சங்கங்கள் அந்த எல்லா கூட்டத்திலும் நாங்கள் கலந்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், பழகியிருக்கிறோம், உதவி செய்திருக்கிறோம், அவர்கள் பணியையும் பார்த்திருக்கிறோம். அதிலே ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கிற பணி, எதையும் எதிர்பார்க்காமல் சிரமத்தோடு, இன்னும் சொல்ல போனால் இதில் பொருளாதார சிரமம் எவ்வளோ இருக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் கூட ஒரு அவையிலே சொன்னேன், இதை போன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் ஒரு நிதி கொடுக்கிறேன் என்று நானே சொன்னேன். ஆனால் அதே நான் இன்னும் முழுமையாக கொடுக்கவில்லை. ஒரு சில நிகழ்வுகளிலே என்னால் கொடுக்க முடியவில்லை, கொடுப்பேன், எப்படியா இருந்தாலும் கொடுத்து விடுவேன், ஏதோ ஒரு முறையிலே அதை நான் நிவர்த்தி செய்து விடுவேன். எனவே இது ரொம்ப சிரமமான ஒரு செய்தி என்பதை முதலாவதாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல் இந்த தலைப்பிலே பார்த்தேன், பேச்சரங்க தலைப்பு என் தாய் திருநாடு. நாடு தாய் திருநாடு, அதில் என் தாய் திருநாடு, இது மிக அற்புதமான ஒரு தலைப்பு. அதே போலவே என் தேசம் என் மொழி, மொழி தேசம், அது என் தேசம் என் மொழி, அது அதைவிட சிறப்பு. இதில் கர்ம வீரர் காமராசர் ஐயா அவர்களுடைய வரலாறு நல்ல வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. அதில் நீர் மேலாண்மை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. முதல்வரிலே ஒரு உண்மையாக, நேர்மையாக, அர்ப்பணிப்போடு மக்களுக்காக பணியாற்றிய ஒரு உத்தம தலைவர், ஒரு முதல்வர் என்றால் அது காமராசர் ஐயா என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அவர் இங்கு காமராசர் பெயரிலே விருது, அவள் மட்டும்தான் தேவதை மற்றும் அழகு திமிங்கலம் என்ற நூல் இங்கு வெளியிட இருக்கிறார்கள். அந்த நூலை யாருக்கு அது எழுதியது? ஆசிரியர் வந்திருக்காரா? மாலை செக்ஷன். அது அழகு திமிங்கலம் நூல் வெளியிடுவார். நூலாசிரியர் தங்க தமிழ் அவர்கள் நூலாசிரியர். இன்னொரு புத்தகம் இல்லை வெளியிட்டவர் எழுதினவர் அழகு திமிங்கலம் நூல் எழுதியவர் சேலம் பா சரவணன். அவள் மட்டும்தான் தேவதை தங்கத்தமிழ் அவர் ஆசிரியர். எனவே அவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு நூல் எழுதுவதும் அதை தயார் செய்து வெளியிடும் என்பது மிக சிறப்பு. இங்கு முன்னாலே நமது ஆறுமுகம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் எனக்கு நீண்ட நாளாக நன்கு தெரியும், பல ஆண்டுகளாக தெரியும். நான் அவர் அருகாமையிலே அமர்ந்த போது எனக்கு 3 புத்தகத்தை அவர் கொடுத்தார். அதில் ஒரு புத்தகம் முன்பே எனக்கு கிடைத்தது. அப்புறம் இறுதி வரை வெளியிட்ட புத்தகத்தை கொடுத்தார். அவர் ஏன் இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அந்த புத்தகத்தை சுமந்து இங்கு வந்திருக்கிறார், அதை எழுதியிருக்கிறார், நூலாக வடிவிட்டிருக்கிறார், அதை வெளியீட்டு விழாவாக பண்ணியிருக்கிறார். அதை இதை போன்ற நேரத்திலே உங்களிடத்திலே கொடுத்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முன்னுதாரணமாக, ஒரு உந்துதலாக, ஒரு சமூக பணியாக, தமிழ் பணியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கவிஞரும், அவர் மட்டுமல்ல ஒவ்வொரு கவிஞரும், இங்கே கூட நான் மேடையில் பேசும்போது என்னிடத்திலே அருமை சோதரர் தாமரை பூவண்ணன் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு 10 நூல் வெளியீட்டு விழா சென்னையிலே வைக்க இருக்கிறேன், நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். அதில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை அழைக்க இருக்கிறேன், அவர் வருகை தர இருக்கிறார். இங்கே நான் எல்லோரையும் இன்று அழைக்க இருக்கிறேன். எனவே எல்லோரும் வர வேண்டும், அதில் சிறப்பித்து கொடுக்க வேண்டும், இந்த விழா சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இங்கே இடத்திலே சொன்னார். பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறோம், நானும் வருகிறேன், இங்கே இருக்கிறவர் எல்லோரும் வருவார்கள், வர வேண்டும் என்ற நேரத்திலே அவரின் சார்பாக முன்பாக இங்கே நான் அழைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதாக 3 செய்தியை சொல்லுகிறார்கள். மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் சித்தர்களும் எல்லோரும் 3 செய்தி. ஒன்று சீரான உடற்பயிற்சி, மற்றொன்று சீரான உணவு, 3 மகிழ்ச்சி. இது 3ம் மிக அவசியம் ஒரு மனிதனுக்கு. ஆக நாம் செய்கின்ற இந்த செய்தி என்பது, இந்த நிகழ்வு என்பது, இந்த விழா என்பது, நாம் எல்லாம் கலந்து கொள்வது, பேசுவது, பழகுவதெல்லாம் 3வது நிகழ்வான அந்த மகிழ்ச்சியிலே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதைத்தான் இந்த வாய்ப்பை நமக்கு அருமை சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களும், இந்த அகில இந்திய தமிழ் சங்கமும், யூனிக் அகாடமிக் அறக்கட்டளையும், இதனுடைய நிர்வாகிகளும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதற்கு நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பை தாருங்கள். நானும் அதற்கு முழுமையாக
உறுதியாக ஆதரவாக துணையாக என்றென்றும் இருப்பேன், இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லி அன்பு